கவுன்சிலிங்க்கு வரவங்களும் சரி, இல்லை கார்ப்பரேட்டில் இருக்கிற கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீம் மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ காமனாக என்கிட்ட சொல்கிறது என்ன தெரியுமா, இவங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்க, ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க, யார் கூடயும் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், இவங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம இன்ட்ரோவர்ட்டுங்கிற பர்சனாலிட்டி டைப்பை நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணுமா? நமக்கு இன்ட்ரோவர்ட்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி டீல் பண்ணணும்னு நமக்கு தெரியும். இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது ஒருத்தரோட பர்சனாலிட்டி டைப், அது ஒருத்தரோட சுபாவம். இவங்களோட சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தனிமையில் இருக்கிறத இவங்க ரொம்ப விரும்புவாங்க. தனிமையில் இருக்கும்போது இவங்க ரொம்ப ரீசார்ஜாக, எனர்ஜைஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க ரொம்ப இன்ட்ரோஸ்பெக்டிவான ஆளுங்க. அதாவது சுய பரிசோதனையில் அவங்க எப்போவும் ஈடுபடுவாங்க. இது எனக்கு வேணும், இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இது சரியாக ஒர்க் ஆச்சு, இது சரியாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிற அந்த இன்ட்ரோஸ்பெக்டிவ் மைண்ட் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது, 2-3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ரொம்ப டீப் கனெக்ஷன் இருக்கும், ரொம்ப உண்மையான ஆத்மார்த்தமான தோழமையாக இருக்கும். இவங்க ஒரு குரூப்பில், பெரிய குரூப்பில், ஒரு பார்ட்டியில் இருக்கிறத விட சின்ன குரூப்பில், தெரிஞ்ச குரூப்பில் கொஞ்சம் கேஷுவலாக இருக்கிறத விரும்புவாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு குரூப்பில் வந்து ஓப்பனாக பேசுகிறத விட அவங்களுக்கு தெரிஞ்ச 1-2 பேரோட ஒன் கான்வர்சேஷனில் ஈடுபடுறது தான் அவங்க எப்பவுமே விரும்புவாங்க. அப்படி பேசும்போது அவங்க ரொம்ப டீப் கான்வர்சேஷன்லையும் ரொம்ப யதார்த்தமாகவும் அவங்களால பேச முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன அதனால் அட்வான்டேஜ், இல்லை அவங்களோட பெஸ்ட் குவாலிட்டிஸ் நம்ம எதை சொல்ல முடியும் அப்படின்னா, முதல்ல அவங்க நம்ம பேசுகிறத ரொம்ப எம்பத்தட்டிக்காக கேட்பாங்க. அவங்களோட லிசனிங் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கிறதுல தான் அவங்களோட முயற்சி எப்போவுமே இருக்கும். அதனால் அவங்க மற்றவங்க சொல்கிறத ரொம்ப ஆத்மார்த்தமாக கேட்பாங்க. தே ஆர் வெரி குட் லிசனர்ஸ். அவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன தெரியுமா, அவங்க வந்து இன்னொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அதாவது மாறுபட்ட கோணங்கள் எல்லாத்தையுமே அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்னொருத்தரோட ஐடியாஸுக்கு அவங்க ஈக்குவலாக மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. அடுத்தது அவங்க டைம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. எப்படி தன்னோட நேரத்தை கரெக்டாக மதிக்கிறாங்களோ அதே மாதிரி அடுத்தவங்களோட நேரத்தையும் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறத விரும்புறதுனால அடுத்தவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லும்போது அதோட அர்த்தம் என்னன்னு இவங்களுக்கு புரியும். அதே மாதிரி இவங்க ரொம்ப க்ரியேட்டிவான ஆளுங்க. அப்புறம் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆங்கிள்லேருந்து மட்டும் யோசிக்காமல் நிறைய ஆங்கிள்லேருந்து அவங்களால யோசிக்க முடியும். ஏன் அப்படின்னா அவங்க தனிமையை விரும்புறதுனால பொறுமையாக தனியாக ஒரு இடத்துல உட்காந்து மொத்த ஃபோக்கஸே அந்த ப்ராப்ளமில் போடுறதுனால அவங்களால ஈஸியாக ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியும். ஸோ தே ஆர் வெரி குட் ப்ராப்ளம் சால்வர்ஸ் அண்ட் குட் டெசிஷன் மேக்கர்ஸ் ஆல்சோ. இப்போ நம்ம ஃபோமோன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி எக்ஸ்ட்ராவர்ட்ஸ்க்கு பொருந்துமோ அதே மாதிரி ஜோமோன்னு ஒன்று இருக்குது, ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அது இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு பொருந்தும். யாராவது கூப்பிட்டா சந்தோஷம், கூப்பிடலைன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஸோ நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரோவர்ட்ஸ் இருக்காங்க. முதல் டைப் வந்து சோஷியல் இன்ட்ரோவர்ட்ஸ். இதுதான் கிளாசிக்கான இன்ட்ரோவர்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். இவங்க ஆக்சுவலாக ஷை கிடையாது, இவங்களுக்கு கூச்ச சுபாவம் கிடையாது, இவங்க குரூப்பை பார்த்து பயப்படுறவங்க கிடையாது, ஸ்டேஜ் ஏறுறதுக்கு அவங்களுக்கு பயம் கிடையாது. ஆனால் அவங்க யார் கூட பேசணும், என்ன பேசணும், எவ்வளோ பேசணும், எது நமக்கு முக்கியம், எது நமக்கு முக்கியம் இல்லைங்கிற ப்ரையாரிட்டைசேஷனை கரெக்டாக பண்ண தெரிஞ்சவங்க. ஸோ ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போதோ ஒரு குரூப்பில் இருக்கும்போதோ அவங்க அமைதியாக இருக்காங்க, எதுவும் பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு வீக்கான ஆள், கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஆளுன்னு இல்லைங்க. அவங்களுக்கு அங்கே பேசுகிறதுக்கு வேல்யூபிளாக ஒன்றும் இல்லைன்னு தான் அர்த்தம். அவங்களுக்கு தேவையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை அவங்க பேசுவாங்க. அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே, கான்வர்சேஷன்லேருந்து மீட்டிங்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது திங்கிங் இன்ட்ரோவர்ட்ஸ். இவங்க பெரும்பாலும் கலைத்துறையை சார்ந்தவங்களாவோ ஒரு ஆர்டிஸ்டாவோ இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்களும் ரொம்ப பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேச வேண்டாம், எது நமக்கு வேணும், எது நமக்கு வேணாங்கிற அந்த கிளாரிட்டி இவங்களுக்கும் இருக்கும். இவங்களை நீங்கள் பெரும்பாலும் ஒரு லைப்ரரியிலையோ இல்லைன்னா ஒரு மியூசியம்லையோ இல்லை கலை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கெட் டுகெதர்லையோ நீங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. இவங்க கொஞ்சம் ஜீனியஸ் டைப்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்களும் கான்ஃபிடென்ஸ் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, ஆனால் தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. அதை வச்சு நம்ம இவங்களையும் ஷைனஸ்னு அப்படின்னு நம்ம லேபிள் பண்ண முடியாது. அடுத்தது ஆங்ஷியஸ் இன்ட்ரோவர்ட்ஸ். இவங்க தான் கொஞ்சம் ஷை டைப்பாக இருப்பாங்க. டக்குன்னு அவங்களால ஒரு குரூப்பில் போய் ஒரு ப்ரெசன்டேஷனோ இல்லை சாதாரணமாக ஒரு கான்வர்சேஷனோ அவங்களால பண்ண முடியாது. கொஞ்சம் எப்போவுமே அன்செட்டில்டாக இருப்பாங்க, ஒரு சின்ன படப்படப்போடு இருப்பாங்க. அதனாலேயே வந்து அவங்க நம்ம பேசினா அந்த படப்படப்பு வெளியில் வந்துடுமோ, நம்மளை யாராவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துலேயே அவங்க பேசுகிறத அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஜென்ரலாக இவங்க ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அடுத்தது ரிஸ்ட்ரெயின்ட் ஆர் இன்ஹிபிட்டட்
இன்ட்ரோவர்ட்ஸ்னு சொல்லுவோம். இவங்க தான் உண்மையிலே நம்ம கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய ஆளுங்க. ஏன்னா இவங்களுக்கு கூச்ச சுபாவம் மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஓவர் திங்கிங் ப்ராப்ளமும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை நிறைய தடவை அதையே நம்ம லூப்பில் திங்க் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்காமல் ஒரு நெகட்டிவிட்டியை கொஞ்சம் சூழ்ந்திருக்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. இவங்களால ஒரு புது ஃப்ரெண்டு பண்ணிக்க முடியாது, ஒரு புது கான்வர்சேஷன் பண்ண முடியாது, குரூப்பில் ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்க முடியாது, படப்படன்னு இருக்கும், ரொம்ப வேர்த்து கொட்டும், அவங்களால கான்ஃபிடென்ட்டாக எதையுமே எடுத்து பண்ண முடியாது. இப்போது இந்த டைப் உங்களுக்கு தெரியுது இல்லையா, நீங்கள் இந்த டைப்பில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது இல்லை. அப்போது சேஞ்ச் ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக உங்களோட சாய்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒருத்தருடைய சுபாவம், உங்களுடைய குணாதிசயம். அப்போ இது மாறணுமா வேண்டாமாங்கிறது உங்களோட சாய்ஸ். ஆனால் நீங்கள் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வர வேண்டிய ஆங்ஷியஸ் இன்ட்ரோவர்ட் டைப்லையோ இல்லைனா இன்ஹிபிட்டர் இன்ட்ரோவர்ட் டைப்லையோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கலாம். எந்தெந்த இடம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உங்களோட ஒர்க், உங்கள் வேலையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேனேஜராக இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் பெரிய பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்காமல் பேசணும், ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அப்போது நீங்கள் கொஞ்சம் உங்களோட சுபாவத்தில் மாற்றம் கொண்டு வர்றது தேவையாக இருக்கும். இன்னொன்று, ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கும்போது இல்லை நான் வெளிப்படையாக எதுவும் பேச மாட்டேன், நான் மூடியாக தான் இருப்பேன், நான் எதுவும் ஓவராக சொல்ல மாட்டேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் உங்களோட ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுதுன்னு தெரியும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியமாகும். எப்படி நம்ம இந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னா, முதல் விஷயம் உங்களை நீங்கள் எப்போவுமே எக்ஸ்ட்ரோவர்ட்ஸோட கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸுங்கிறவங்க வெளியிலேருந்து எனர்ஜியை எடுத்துக்கிறவங்க, இன்ட்ரோவர்ட்ஸுங்கிறவங்க தனிமையில் எனர்ஜைஸ் ஆகுறாங்க. அதனால் அவங்களோட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாது. உங்களோட சுபாவம் வேறு, அவங்களோட சுபாவம் வேறுங்கிற அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறத இவ்வளோ நாளாக அவாய்ட் பண்ணுறீங்க, ஒரு கெட் டுகெதர் போகிறதோ இல்லைனா ஒரு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கோ இல்லை ப்ரெசன்டேஷனோ நீங்கள் இத்தனை நாளாக என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னிலேருந்து கொஞ்சம் பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து சின்ன சின்ன ப்ரெசன்டேஷன்ஸ், ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறது, ஒருத்தர்கிட்ட சின்ன ஸ்மால் டாக் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நாளடைவில் உங்களோட சுபாவம் மாறுறதுக்கோ உங்கள் வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போகிறதுக்கோ ரொம்ப உதவிகரமாக இருக்கும். தனிமையில் இருக்கிறது உங்களுக்கு எத்தனை ரீசார்ஜ் பண்ணுதோ அதே சமயம் நீங்கள் மாறணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன சின்ன குரூப்பில் போகிறதும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட காஃபி குடிக்க போகிறதும், வெளியில் போகிறதும், அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கும் போது இந்த இன்ஹிபிஷன்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். எப்போவுமே நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இது போதும் அப்படிங்கிற அந்த ஒரு பிடிவாத குணத்தை தாண்டி, இல்லை நான் வளரணும், நான் மாறினேன்னா எனக்கு நிறைய வளர்ச்சி இருக்குது, நான் மாறும்போது என்னோடய ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, அது உங்களுக்கு அவசியம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட பிளான்ஸில் ரொம்ப ரிஜிடாக இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகும்போது இந்த சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கும். ஸோ இன்ட்ரோவர்ட்ஸாக இருக்கிறது தப்பே இல்லைங்க. உங்களோட வாழ்க்கையில் உங்களோட வெற்றியை நோக்கி போகும்போது ஒரு சேஞ்சஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ராக்டிசஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.